பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மலேசியாவின் முதலாவது உத்தியோகபூர்வ ஆப்பிரிக்க பயணத்தை நேற்று எத்தியோப்பியாவில் தொடங்கினார். ஆப்பிரிக்காவுடனான இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பில் இது ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கிறது. அங்கு அவர் எத்தியோப்பிய பிரதமர் டாக்டர் அபி அகமட் மற்றும் மலேசிய ராஜதந்திரிகளால் வரவேற்கப்பட்டார். சுகாதாரம், விமான போக்குவரத்து மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த பயணத்தின் போது கையெழுத்தாக உள்ளன. 42 ஆண்டுகளுக்கு பிறகு எத்தியோப்பிய தலைநகரான ஆடிஸ் அபாபாவில் மலேசிய தூதரகத்தை மீண்டும் திறப்பதும் இந்த சுற்றுப்பயணத்தின் முக்கிய நோக்கமாகும். அது மட்டுமின்றி பிரதமரின் இந்த பயணம் மலேசியா எத்தியோப்பியா ராஜதந்திரத்தின் 60 ஆண்டு நட்பை கொண்டாடுகிறது. மேலும் இந்த 3 நாள் பயணம் வர்த்தகம், முதலீடு மற்றும் இளைஞர் உறவுகளை வளர்ப்பதுடன் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் தலைமையகத்தில் மலேசியாவின் இருப்பை உறுதிப்படுத்துகிறது. பிரதமர் அன்வாரின் இந்த ஆப்பிரிக்க சுற்றுப்பயணம் தென் ஆப்பிரிக்கா மற்றும் கென்யா ஆகிய நாடுகளுக்கும் நீடிக்கும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.